வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வதக்கலாம் வேண்டாம். ஈஸியா 2 ஸ்டெப்ல அட்டகாசமான முட்டை கிரேவி. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 5 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 5 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி கொரகொரான்னு அரைச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் வரமல்லி, சின்ன பீஸ் பட்டை, 3 லவங்கம், 10 காய்ந்த மிளகாய தண்ணியில 1 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் தேங்காவையும் சேர்த்து நைஸா அரைச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலை, கொரகொரான்னு அரைச்ச வெங்காயம் தக்காளி, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர நல்லா வதக்கிட்டு அரைச்ச மசாலாவும் சேர்த்து லைட்டா பச்சை வாசனை போனோன்னு 1 கப் தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோன்னு வேக வச்ச முட்டையை சேர்த்து 10 நிமிஷம் லோ பிளேம்ல வச்சா எண்ணெய் பிரிஞ்சு கமன்னு முட்டை கிரேவி ரெடி ஆயிடும். சுட சுட சாதத்தோட மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்தோடய அடி தூள் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லி லைக்கையும் தட்டணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வதக்கலாம் வேண்டாம். ஈஸியா 2 ஸ்டெப்ல அட்டகாசமான முட்டை கிரேவி. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 5 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 5 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி கொரகொரான்னு அரைச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் வரமல்லி, சின்ன பீஸ் பட்டை, 3 லவங்கம், 10 காய்ந்த மிளகாய தண்ணியில 1 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் தேங்காவையும் சேர்த்து நைஸா அரைச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலை, கொரகொரான்னு அரைச்ச வெங்காயம் தக்காளி, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர நல்லா வதக்கிட்டு அரைச்ச மசாலாவும் சேர்த்து லைட்டா பச்சை வாசனை போனோன்னு 1 கப் தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோன்னு வேக வச்ச முட்டையை சேர்த்து 10 நிமிஷம் லோ பிளேம்ல வச்சா எண்ணெய் பிரிஞ்சு கமன்னு முட்டை கிரேவி ரெடி ஆயிடும். சுட சுட சாதத்தோட மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்தோடய அடி தூள் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லி லைக்கையும் தட்டணும்.